Hi friends, நம்ம கோர்ஸை பர்ச்சேஸ் பண்றதுக்காக தான் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க. ஸோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கான ப்ரோமோ வீடியோ தான் இது. ஸோ நம்ம கோர்ஸ்ல என்னென்ன பண்ண போறோம், ஸோ நம்ம கோர்ஸ்ல என்னென்ன இருக்க போகுது அண்ட் நம்ம கோர்ஸ் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துடலாம். ஸோ நம்ம கோர்ஸ்க்கு நீங்க கொடுக்குற ஒவ்வொரு காசும் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ஃபனேஜுக்கு தான் போக போகுது. அதாவது காசு தன்னால முடியாம படிக்காம இருக்கிற குழந்தைகளுக்கும் தன்னால முடியாம சாப்பிடாம இருக்கிற குழந்தைகளுக்கும் அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு தான் போக போகுது. ஸோ ஓகே, உங்களோட எஜுகேஷன் நீங்க கத்துக்கிறதுனால அந்த காசை வச்சு இன்னொரு குழந்தை எஜுகேட் ஆக போகுது. ஸோ ஓகே, இந்த காசு வந்துட்டு என்ன வந்து சேர போறது இல்லை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்கிறேன். மெயின் இந்த கோர்ஸ் யாருக்காக இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரோ நான் இதுக்கு முன்னாடி 1 to நிறைய கோர்சஸ் நான் படிச்சுட்டு நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டேன். பட் இன்னும் எனக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல கிளாரிபிகேஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்காகவும், ப்ரோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல என்னன்னு எனக்கு தெரியாது, பேசிக்ஸாவே இப்ப நான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்றவங்களுக்காக தான் மெயினா இந்த கோர்ஸ் இருக்க போது. ஸோ கண்டிப்பா 10ஓட 11 இல்லாம கண்டிப்பா இந்த கோர்ஸ் ரொம்ப டிஃபரெண்டா இருக்க போது. ஸோ நம்ம கோர்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம என்னென்ன ஆஃபர் பண்றோங்கிறத பாத்துக்கலாம். நம்ம கோர்ஸோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெகா ஃபாரெக்ஸ் காம்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ்ல என்னென்ன இருக்க போகுது, இந்த கோர்ஸோட டியூரேஷன் என்ன, இந்த கோர்ஸோட பிரைஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம். ஸோ இந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாரெக்ஸ் மெகா ஃபாரெக்ஸ் காம்போல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பேசிக்ஸ் இருக்க போகுது. ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல என்ன, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எப்படி நமக்கு காசு கொடுக்குறாங்க, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றோம், ஸோ பை லிமிட் என்ன செல் லிமிட் என்ன, ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தின பேசிக்ஸ் எல்லாமே. ஸோ ட்ரேடிங் எப்படி யூஸ் பண்றது, ஸோ என்ன பிளாட்ஃபார்ம், என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவோம், எப்படி டெபாசிட் பண்ணுவோம், எப்படி மெட்டாடேட்டா யூஸ் பண்ணுங்கிற எல்லா பேசிக்ஸுமே இந்த பேசிக்ஸ் கோர்ஸ்ல இருக்க போகுது. அண்ட் அகைன் செகண்ட் பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் எஸ்எம்சி ஸ்ட்ராட்டஜி. பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் எஸ்எம்சினா பிரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு என்னோட ஸ்ட்ராட்டஜி, பேசிக்கா நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு நான் நல்ல வின்னிங் ரேட் வச்சிட்டு இருக்கேன், ஸோ என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ எப்படி நான் அந்த பிரைஸ் ஆக்ஷன் எல்லாம் வந்துட்டு ஒரு பக்கவான ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். ஆக்சுவலி நான் பண்றது எல்லாமே பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எஸ்எம்சி வந்து தேவைப்படுற அளவு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் எஸ்எம்சி ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லா 100% இருக்க போது. பிரைஸ் ஆக்ஷன் நீங்க இதை கத்துக்கிட்டீங்கன்னா இதை தாண்டி வேற இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்க போது இந்த கோர்ஸ்ல. ஓகேவா? ஸோ பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் எஸ்எம்சி ஸ்ட்ராட்டஜி ஃபுல் கோர்ஸ் இதுல இருக்குது. ஸோ அகைன் அடுத்து பாத்தீங்கன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கீ பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு மார்க்கெட்ல எப்போ நீங்க என்ட்ரி ஆகணும், எப்போ நீங்க வெளியே வரணும், ஒரு மார்க்கெட் எப்போ வந்துட்டு உள்ள பையர்ஸ் வர போறாங்க, எப்போ செல்லர்ஸ் வர போறாங்க, எப்போ இன்ஸ்டிடியூஷன் என்ட்ரி ஆவாங்க அப்படிங்கிற அந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கீ பாயிண்ட்ஸ். ஓகேவா? எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எக்ஸிட் அண்ட் என்ட்ரி கீ பாயிண்ட்ஸ் ஒரு கோர்ஸ் இதுல இருக்க போகுது. அண்ட் அகைன் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைண்டிங் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் மார்க்கெட் கேரக்டர். ஃபைண்டிங் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மெயின் ஆனது இதுதான். ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நம்ம பண்றப்ப மார்க்கெட் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம சக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு மார்க்கெட் எந்த இடத்துல இருக்குங்கிற மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒரு மார்க்கெட்டுக்கு என்ன கேரக்டர், ஒரு கரன்சி பேர் நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல சூஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ அந்த கரன்சி பேருக்கு என்ன கேரக்டர் இருக்கு, இப்போ கோல்டுக்கு என்ன கேரக்டர் இருக்கு, கோல்டுக்கு என்ன ட்ரெண்ட் லைன் இருக்கு, கோல்டுக்கு என்ன பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கிற அந்த கேரக்டரோட ஒரு அனலைஸும் இந்த கோர்ஸ்ல இருக்கும் போது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா டு ஃபைண்ட் மார்க்கெட் ரிவர்சல். ஸோ எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது, ஒரு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னா அதுக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கணும், சில இடத்துல இருந்து அது ரிவர்ஸ் ஆகும். ஸோ அதுக்கும் பிரைஸ் ஆக்ஷனும் சம்பந்தம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஸோ ஒரு மார்க்கெட் எந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆக போகுது அண்ட் ஏன் அந்த மார்க்கெட் அங்க இருந்து ரிவர்ஸ் ஆகணும், ஏன் அந்த மார்க்கெட் அங்க இருந்து மேல போகணும் அப்படிங்கிற அந்த ரீசன்ஸ் எல்லாமே இந்த ரிவர்சல்ல நமக்கு ரிவர்சல் கோர்ஸ் நமக்கு இருக்கும் போது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா 1 lakh ஃபண்டட் அக்கௌண்ட். ஸோ நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுல இருந்து ஸ்பெசிஃபையா ஒருத்தங்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு நம்ம 1 lakh கூட ஃபண்டட் அக்கௌண்ட் கொடுக்க போறோம். ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா அடுத்த கம்பெனில இருந்து வாங்கி ஃபண்டட் அக்கௌண்ட் நீங்க பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க போறதுல ஸோ என்னோட சொந்த மணியில இருந்து எடுத்து என்னோட பிசினஸ் அமௌண்ட்ல இருந்து எடுத்து ஒரு 1 lakh ரியல் கேஷா நான் கொடுக்க போறேன். ஸோ அது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் இவங்களால நல்ல ட்ரேடிங் கத்துக்க முடியுது, பட் இவங்களால வந்துட்டு இதுல ஷைன் பண்ண முடியல அப்படின்னு தெரியறவங்களுக்கு, அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசு இல்லவங்களுக்கு ரியல் கேஷா நான் அவங்க அக்கௌண்ட்ல ஒரு 1 lakh அமௌண்ட் கொடுக்க போறேன். ஸோ அதை வச்சு அவங்க ட்ரேட் பண்ணி அவங்களோட லைஃபை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இது எல்லாமே தாண்டி இது எல்லாமே நீங்க முடிக்கிறப்ப ஸோ உங்களுக்கு இன்னொரு ஃப்ரீ ஆப்ஷனும் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீ ஸ்கேல்பிங் சிக்னல்ஸ் கொடுக்குற ஒரு குரூப்ல நீங்க ஜாயின் ஆயிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாம் நீங்க முடிச்சு வர்றப்ப நீங்க வந்துட்டு ஃப்ரீ ஸ்கேல்பிங் சிக்னல் குரூப். ஓகேவா? ஸோ இந்த குரூப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இது ஒரு டெலிகிராம் குரூப்பா இருக்கும் போது இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்கேல்பிங்கான சிக்னல்ஸ் கொடுப்பேன். ஓகேவா? இது எல்லாமே நீங்க படிச்சு முடிக்கிறப்ப நீங்க இந்த குரூப்ல போய் ஜாயின் ஆவீங்க. இதை வந்து உங்களை நான் இதுல வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்டுருவேன். ஸோ அந்த குரூப்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா ஸ்கேல்பிங், அதாவது 1 மினிட்ஸ்ல இருந்து 5 மினிட்ஸ்ல இருந்து 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல. ஸோ ரொம்ப பெரிய டைம் ஃப்ரேம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அதிகமா இருக்க வேண்டியிருக்கும். ஸோ சின்ன டைம் ஃப்ரேம்ல எப்படி வந்துட்டு சிக்னல்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத ஸ்டாப் லாஸ் இல்லாம வந்து நம்ம சிக்னல் கொடுக்க போறதுல ஸ்டாப் லாஸோட நம்ம வந்துட்டு சிக்னல் கொடுக்க போறோம். அதுலயும் நீங்க ஜாயின் ஆக போறீங்க. ஸோ ஃப்ரீ சிக்னல் குரூப்லயே நீங்க வந்துட்டு ஜாயின் ஆயிருவீங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே தான் நம்ம குரூப்ல இருக்க போகுது. ஸோ இதுக்கு டைம் டியூரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இதுக்கு டைம் டியூரேஷன் 2 months. ஓகேவா? 2 monthsல நீங்க இதெல்லாம் கத்துக்க போறீங்க. அண்ட் எப்படி இதை கத்துக்க போறீங்க, என்னென்ன ஸ்டெப் நீங்க கத்துக்க போறீங்க கேட்டீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வீக் நீங்க இதை ஜாயின் பண்ணி இந்த குரூப் பர்ச்சேஸ் பண்றப்ப உங்களுக்கு வரக்கூடிய கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பேசிக் கோர்ஸ். ஸோ அந்த பேசிக் கோர்ஸ் நீங்க இந்த மண்டே பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஸோ அந்த மண்டேல இருந்து அந்த வீக் முடியற வரை ஃபுல்லாவே உங்களோட டவுட் கிளாரிபிகேஷன் அண்ட் அந்த கோர்ஸ் பத்தினது எல்லாமே தான் நீங்க படிக்க போறீங்க. ஸோ அது முடிஞ்ச அப்புறமா அடுத்து பிரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ் வரும். ஸோ அந்த பிரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ் நீங்க எல்லாமே படிச்சுட்டு நான் கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாமே நீங்க பண்ண வேண்டியிருக்கும்.
ஸோ அதை முடிக்கிறப்ப அந்த டவுட் கிளியர்ஸ் எல்லாமே டைரக்டா நான் தான் பண்ணுவேன். அண்ட் இது எல்லாமே நான் தான் சொல்லி கொடுக்க போறேன். என்னோட டீமும் யாருமே பண்ண போறது இல்லை. என்னோட டீம் எல்லாமே எனக்கு சைட்ல இருந்து பேக் அண்ட் சப்போர்ட் தான் பண்ண போறாங்க தவிர டீச் பண்றது எல்லாமே நான் தான் பண்ண போறேன். ஸோ அதுக்கான ஃபுல் சப்போர்ட், லைவ் சப்போர்ட் நீங்க வீடியோ கால் மூலமாவோ கால் பண்ணியோ நீங்க மெசேஜ் பண்ணியோ எங்கிட்ட பேசிக்கலாம். ஸோ அது வந்துட்டு அந்த வீக் ஃபுல்லா இருக்க போது. ஸோ அது நீங்க முடிச்சிங்க அப்படின்னா அடுத்து ஃபைண்டிங் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அப்படி ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் உங்களுக்கு 1 வீக் இருக்க போது. ஸோ ஒரு 1 மந்த்துக்குள்ளாடி இந்த கோர்ஸ் டியூரேஷன் முடிஞ்சிடும். ஓகே, எல்லாமே ஓகே. ஸோ இந்த கோர்ஸோட பிரைஸ் எவ்வளவு நம்ம ஆஃபர் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த கோர்ஸோட பிரைஸ் இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க கோர்ஸ்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன டியூரேஷன் அப்படிங்கறத நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ ஓகே, நான் ஏன் இதை வந்துட்டு கிளாஸா இல்லாம கோர்ஸா பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கிளாஸ் அப்படின்னா என்னோட டைமிங்ல நான் வந்துட்டு எடுக்க முடியும். ஸோ அந்த டைம்ல நீங்க உங்களால அந்த டைமிங்ல ஃப்ரீயா இருக்க முடியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் கோர்ஸ் அதாவது நம்ம கிளாஸ் எடுக்கிறப்ப ஒரு 5 ஹவர்ஸ் எப்படி கிளாஸ் எடுக்கிறோமோ ஸோ அதே தான் நம்மளோட கோர்ஸ்லயும் இருக்க போகுது. அண்ட் நம்ம அதுல லைவா எப்படி டவுட் கேட்கிறோமோ அதே போல நம்ம இதுலயே நீங்க லைவா டவுட் கேட்டுக்கலாம். பட் நீங்க அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் கொடுப்பேன். ஸோ அந்த டைம்க்குள்ள நீங்க என்ன டவுட் ஆனாலும் எப்பனாலும் நீங்க கால் பண்ணி எனக்கு கேட்டுக்கலாம். ஓகே, இந்த கோர்ஸ் நம்ம என்ன பிரைஸ்க்கு ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே ரொம்ப 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 ஈகரா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு நம்மள புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் நிறைய வந்து 2-3 நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ எதனா என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓகே, எல்லாத்தையும் விட்டுலாம். ஸோ நம்ம என்ன பிரைஸ்க்கு நம்ம இந்த கோர்ஸ் செல் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நிறைய விஷயங்களை தாண்டி நம்ம இதுக்கு ஃபிக்ஸ் பண்ண பிரைஸ் பாத்தீங்கன்னா 10,000 rupees. ஆக்சுவலி 10,000 rupees வந்துட்டு நம்ம இந்த கோர்ஸ்க்கு ஒரு ஃபீஸா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வெயிட் பண்ணுங்க, இந்த 10,000 rupeesக்கு நம்ம அக்டோபர் 1 லான்ச்சிங் ஆஃபரா நம்ம என்ன ரேட்டு கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,500 rupeesக்கு கொடுக்க போறோம். அதாவது நம்ம வந்துட்டு 6,500 ரூபாய்க்கு நம்ம இந்த கோர்ஸை கொடுக்க போறோம். அது வந்துட்டு அக்டோபர் 1 நம்ம லான்ச் பண்றதுனால அந்த அக்டோபர் 1க்கு முன்னாடி புக் பண்ற எல்லாருக்கும் 6,500 rupeesக்கு தான் இந்த கோர்ஸ் வரப்போகுது. 10,000 கிடையாது. அக்டோபர் 1க்கு அப்புறமா வாங்குறவங்களுக்கு வந்துட்டு ஸோ நம்ம அந்த சொன்ன பிரைஸ்க்கு நம்ம கொடுக்க போறோம். இப்போ இந்த அக்டோபர் 1க்கு முன்னாடி யாரெல்லாம் புக் பண்றீங்களோ ஸோ இன்னையில இருந்தே புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. கீழே நான் நம்பர் கொடுத்துறேன், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க இன்னையில இருந்தே புக் பண்ணிக்கோங்க. ஸோ 6,500 rupeesக்கு நீங்க பார்த்த இந்த கோர்ஸ்குள்ள இருக்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. சிக்னல் குரூப்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு 6,500 rupeesக்குள்ள கிடைக்க போகுது. அண்ட் அக்டோபர் 1க்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு மட்டும். அண்ட் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ற ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு அண்ட் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கறத நம்ம வந்துட்டு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ற அப்புறமா நம்ம ஒரு வீடியோ சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 6,500 rupees, அக்டோபர் 1 லான்ச்சிங் ஆஃபர். ஓகேவா? தேங்க்யூ.